வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ், நான் பூலித்தேவன். எனது இயற்பெயர் காத்தப்ப பூலித்தேவன். காலம் 1715 முதல் 1767 வரை. எனது பெற்றோரின் பெயர் தந்தை சித்திரபுத்திரதேவர், தாய் சிவஞான நாச்சியார் மற்றும் நான் ஆட்சி செய்த பாளையம் நெற்கட்டும் சேவலாகும். பூலித்தேவன் ஆகிய நான் இந்திய விடுதலை வரலாற்றில் கிழக்கிந்திய கம்பெனியின் பிரதேச விரிவாக்க கொள்கையை முதலில் எதிர்த்தேன். யாழ் இந்திய முதல் விடுதலை போர் என கருதப்படும் சிப்பாய் கழகத்திற்கு முன்னோடியாய் நான் கருதப்பட்டேன். பாளையக்காரர்களின் கிளர்ச்சி, அதாவது ஆற்காடு நவாப் முகமது அலி தமிழ்நாட்டின் கிராமங்களை அடகு வைத்து கடன் வாங்கிய காரணத்தால் நிலவரி வசூல் செய்யும் உரிமையை கம்பெனிக்கு அளித்தார். இதனால் மகபூஸ் கான், ஆற்காடு நவாபின் சகோதரர் மற்றும் மதுரை பாளையக்காரர்களின் பிரதிநிதி, அவருடன் கர்னல் ஹெரான் சேர்ந்து 1755 ஆண்டு திருநெல்வேலியின் மீது படையெடுப்பு. இதில் மதுரை எளிதாக கைப்பற்றப்பட்டது. மேலும் கட்டபொம்மனின் அதிகாரத்தை குறைக்க சிறப்பு குழு அனுப்பி மீண்டும் வரவழைக்கப்பட்டது. ஹெரான் ஊர் திரும்பும் வேளையில் நெற்கட்டும் சேவல் கோட்டை மீது தாக்குதல் நடத்த உத்தரவு வந்தது. ஆனால் அவர் தாக்குதலை கைவிட்டு மதுரைக்கு திரும்பினார். காரணம், எனக்கு மேற்கு பாளையக்காரர்களிடம் உள்ள செல்வாக்கு மற்றும் பீரங்கியின் பற்றாக்குறை, மேலும் படை வீரர்களின் ஊதியம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம். மேலும் ஹெரான் தாக்குதலை கைவிட்ட காரணத்தினால் கம்பெனி நிர்வாகம் அவரை திருப்பி அழைத்து நிரந்தர பணி நீக்கம் செய்ய உத்தரவிட்டது. பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு, இதில் நவாப் சந்தா சாஹிப்பின் பிரதிநிதிகள் மியானா முடிமையா, நபிகன் கட்டக் பதான் இனத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலியை கண்காணித்தனர். மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவளித்தனர். மேலும் புலித்தேவரின் கூட்டமைப்பில் மேற்கு பாளையத்தில் சிவகிரி பாளையத்தை தவிர அனைத்து பாளையங்களும் இணைந்தன. எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி பாளையங்கள் பூலித்தேவனின் கூட்டமைப்பில் இணையவில்லை. மாறாக ஆங்கிலேயர் கூட்டமைப்பில் புதுக்கோட்டை மன்னரும் ராமநாதபுரம் மன்னரும் இணைந்தனர்.